கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் விவகாரத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி மக்களவையில் அதிமுக சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம் டெல்லி செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடமிருந்து பெறலாம். மனோஜ், கெயில் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் அதிமுக கொடுத்த நோட்டீஸ்ல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக உமா, அதாவது தற்பொழுது அதிமுக கட்சியினுடைய சார்பாக நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் இந்த கெயில் விவகாரம் குறித்து கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் ஏற்கனவே இந்த கெயில் எரிவாயு குழாய் சம்பந்தப்பட்ட அந்த திட்டத்தை தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லக்கூடாது, அதற்காக மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும் என்று கோரி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் இதுவரையிலும் அந்த விவகாரத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த கெயில் எரிவாயு திட்டத்தினுடைய பாதையை மாற்ற வேண்டும் அல்லது மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்த விஷயம் தொடர்ந்து தமிழகத்தினுடைய விவசாயிகளாலும் பலராலும் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த ஒரு முக்கியமான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக விவாதிக்க வேண்டும். திட்டத்தினுடைய அந்த விஷயம், அந்த முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று இருக்கக்கூடிய காரணத்தினால் எப்பொழுதுமே இன்றைய தினத்தில் கேள்வி நேரம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே அதனை ஒத்திவைத்துவிட்டு இதனை விவாதிக்க வேண்டும் என்பது அதிமுகவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உமா, இந்த விஷயத்தில் எப்போது முடிவெடுக்கப்படும், அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன? கணேஷ், அதாவது தற்பொழுதுதான் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 மணி அளவில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் கூடும் பொழுது அதிமுக எம்பிக்களுடைய சார்பில் இருந்து இந்த கோரிக்கை நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படலாம். ஒருவேளை மக்களவையினுடைய சபாநாயகர் உங்களுடைய நோட்டீஸ் எப்பொழுது வருகிறது என்ற தகவலை முன்கூட்டியே தெரிவித்து விட்டால் அந்த சமயம் வரைக்கும் அவர்கள் காத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நோட்டீஸ் குறித்த அந்த விவகாரத்தை உடனடியாகவே எழுப்புவதற்கு அதிமுக எம்பிக்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். மக்களவையில் மட்டுமல்லாது மாநிலங்களவையிலும் இந்த விவகாரத்தை உடனடியாக எழுப்பி இதனை விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் தரப்பில் நாம் பேசியபோது அவர்கள் சொன்ன விஷயங்கள். ஏனெனில் இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் மத்திய அரசிடமிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் இல்லை. எனவேதான் நாடாளுமன்றத்தை அணுகியிருப்பதாகவும் அவ்வாறு அணுகியதன் மூலமாக இந்த திட்டம் மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே உடனடியாக இது குறித்து இரண்டு அவைகளிலும் அதிமுகவுடைய சார்பிலிருந்து குறிப்பிடத்தக்க வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. கணேஷ்.